வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போறாங்க. யார் யாருக்கு தள்ளுபடி கிடைக்கும்னு தெரியுமா? வாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடி குறித்து வெளியான செய்தியால மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருக்காங்க. 2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்ல ஏழை மற்றும் எளிய மக்களோட பொருளாதார சுமையை குறைக்கிற வகையில நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கிய தகவலை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவரு பகிர்ந்துகிட்டாரு. கூட்டுறவு வங்கிகள்ல 2021 மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்பா பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யற திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் 4889 கோடி மதிப்பிலான கடன்கள் எல்லாம் முழுமையா தள்ளுபடி பண்ணிருக்காங்களாம். அரசோட இந்த அதிரடி நடவடிக்கை வழியா சுமார் 13-12 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் நேரடியா பயனடைஞ்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான புதிய மற்றும் கூடுதல் வாக்குறுதி இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஏற்கனவே வழங்கப்பட்ட தள்ளுபடிகள் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு சரியா சென்றடைவதை உறுதி செய்துள்ளதா அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. விவசாயம் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவே அரசு இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாங்களாம். இந்த அறிவிப்பு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்கள் கிட்ட பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.